வீட்டில் இந்த மிளகாயை அகற்றி தூக்கி எறிந்துவிட்டு இதை மட்டும் அரைத்தால் தான் மிளகாய். இதை சேற்று அரைத்தால் புற்றுநோய் மருந்து. சில மிளகாய் இந்த மாதிரி ஒரு பழுப்பட்ட நேரத்தில் தெரியும். மிளகாயில ஒரு ஃபங்கஸ் வளருது. இந்த ஃபங்கஸ் மிளகாயை உண்ணும் பொழுது ஒரு டாக்ஸினை வெளியிடுது. இதுக்கு பேர் அப்லாடாக்சின். இது புற்றுநோயை உண்டாக்குறது. என்னங்க, நம்ம டெய்லி சாப்பிடுற மிளகா தூள்ல பூஞ்சை நச்சு இருக்கா? பூஞ்சை நச்சு இல்ல ஆஃப்லாடாக்சின் சொல்லுவாங்க. அது தொடர்ச்சியா நம்ம தெரியாதனமா கன்சியூம் பண்ணும் போது கல்லீரல் புற்றுநோய், கல்லீரல் வேலை செய்யாம போறது, வயிற்று பிரச்சனைகள், வேற நிறைய பிரச்சனையும் சேர்ந்து வரலாம். டெய்லி உங்களுக்கு நியூட்ரிஷனையும் சாப்பாடை எப்படி சேஃபா வச்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ தட்டுங்க. தென்னிந்தியால பாத்தீங்கன்னா 50% 67% மிளகாயில பூஞ்சை நச்சு அதிகமா இருக்கிறத டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்களாம். சரி, வாங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுவோம். உலகத்துல 10 நானோகிராம் 1 கிலோகிராம் மிளகாய்க்கு பூஞ்சை நச்சு இருந்தா அது பரவாயில்ல, அதை நம்ம சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல அதிகபட்சமா 37 நானோகிராம் 1 கிலோக்கு இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அது 60% மிளகாயில இருந்துச்சுங்களா. அப்படின்னா 10 மிளகாய் எடுத்தீங்கன்னா அதுல 6 மிளகாயில ஆஃப்லாடாக்சின் இல்ல பூஞ்சை நச்சு இருக்கு. இந்த பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஆஃப்லாடாக்சின் B1 என்ற பூஞ்சை நச்சு இருக்குல்ல, அதுக்கு வாசனையும் கிடையாது. அது கண்லயும் வெள்ளை கலர்லயோ இல்ல மஞ்சள் கலர்லயோ தெரியாது. அதனால எந்த மிளகாயாது பாக்குறதுக்கு கொஞ்சம் வெள்ளை கலர்ல இருக்கு, இல்லனா ஈரமா இருக்கு, இல்லனா கலர் கொஞ்சம் மாறி இருக்குன்னு வைங்களேன், அதை அவாய்ட் பண்றது தான் பெஸ்ட். இதை எப்படி நம்ம கம்மி பண்ணலாம்? மிளகாய பயங்கர ட்ரையா வைக்கணுங்க. வெயில்ல 2 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரத்துக்கு 2-3 நாளைக்கு அதை நம்ம காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பவுடர் போட்டுட்டு அந்த பவுடரையும் ஈரமான இடத்துல வைக்காம சில்லா இருட்டா இருக்க வறண்ட ஒரு ஷெல்ஃப்ல வைக்கணும். இன்னொரு விஷயம், இது வெறும் மிளகாயில மட்டும் இருக்க பிரச்சனை இல்ல. நம்ம சாப்பிடுற நட்ஸ்ல, ரொம்ப காமனா பீனட்ஸ்ல, அரிசியில, சீட்ஸ்ல, கார்ன்ல எல்லாத்துலயுமே இருக்கலாங்க. சோ ஏதாவது கொஞ்சம் டேஸ்ட் ஆஃப் ஆரம்பிச்சு கொஞ்சம் கலரா இருக்குன்னா சாப்பிடாதீங்க. இத டெஸ்ட் பண்றதுக்கு பெஸ்ட் வே லேப்ல எலிசா இல்ல குரோமட்டோகிராஃபி டெஸ்ட்ன்றது தான். நீங்க இது வரைக்கும் கடையில போய் சில்லி இல்ல நட்ஸ் வாங்கும் போது கலர் மாறினது ஏதாவது வாங்கியிருக்கீங்களான்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.